வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. 24ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 30ஆம் தேதி மே மாதம் வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரையில் பெரிய அளவுக்கு கிரக மாற்றங்கள்லாம் இல்லை. ஒரே ஒரு கிரக மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்குள்ளே போவார். அது ஒன்று தான் வரக்கூடிய மாற்றமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், இந்த சூரியன் 5ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருப்பதால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பேசும்போது நல்ல ஒரு கிளாரிட்டியோடு பேசுவீங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த பேச்சில் உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ரொம்ப ஃபேமாக பேசுகிறது, அடித்து பேசுறது, அந்த ஒரு தன்மையை பற்றி பேசும். அதே நேரத்தில் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்குது, நன்னா இருக்குது. சில நேரங்களில் அரசாங்க ஆதரவு இதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியறது. 3ஆம் இடத்துல இருக்கிறது முக்கியமான விஷயம். என்னென்னா, உங்களுக்கு குரு சுக்கிரன் 2 பெஸ்ட்டு சுபர், இவா தான் 3ஆம் வீட்டில் இருக்காங்க. இதனால் என்ன பலன்? உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளீஸிங்காக இருக்கும். ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அங்கே பேசுகிறீங்க, ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறாரு, அதே நேரத்தில் ஆணவம் இல்லாமல் பேசுகிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தன்மையை இது ஏற்படுத்தி தரும். இந்த வாரத்தை பொறுத்தவரையில் நல்ல வாரம், முன்னேற்றமான வாரமாக இருக்கும். நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள், உங்கள் செயல்பாடுகள், இது எல்லாமே வெற்றிகரமாக அமையும். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெளிவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் என்பது சற்று கூடுதலாகத்தான் அமையும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் வயதில் சின்னவராக இருந்தால் வீட்டில் அப்பாவோடையோ அம்மாவோடையோ தேவையில்லாத ஏதாவது ஒரு டிஸ்கஷன்ஸு, ஏதாவது வாக்குவாதங்கள், இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெரியவர்களுடைய ஆசையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரியாதையும் ரொம்ப முக்கியம். அதில் தான் ஏதாவது இடர்பாடுகள் ஏற்படலாம். பொறுமை அடிக்கடி எழுத்துட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொறுமை, நிதானம், இதை மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா நடக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக அமையும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிக சிறப்பான வாரம். உங்களுக்கு நல்ல பெயர் உண்டாகும். உங்களுடைய திறமை பளிச்சிடும். உங்களை பற்றி மற்றவங்க உயர்வாக மதிப்பீடு ஏற்படும். சொல்லுவாங்க, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு. உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. பல பெரியவங்க அவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் பேசும்போது, என்ன ஒரு திறமையாக பேசுகிறாரு, என்ன ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இவருக்கு இருக்குது அப்படின்னு மற்றவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அளவில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னால் கேட்கவே வேண்டாம். நீங்கள் எந்த காலேஜ் ஓணும், எதுக்கு பண்ணுறீங்க, என்ன அப்ளை பண்ணுறீங்க, எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நன்னா இருக்குது. எந்த விதமான குறைவும் இல்லை. இந்த காலகட்டத்தில் இந்த வார கடைசி அந்த மாதிரியான காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், இதெல்லாம் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் அது விஷயமாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஏன்னா இதெல்லாம் எடுத்தேன் கவுத்தேன்னு செய்ய முடியாது. அப்படி போய் செய்யும்போது உங்களுடைய அனாலிசிஸும் சரி, ஏன் நான் இதை வாங்கணும், ஏன் இதை வாங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிளாரிட்டி ரொம்ப நல்லா அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் சில உருப்படியான லாங் டேர்மில் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். திருமணம் போன்ற விஷயங்களில் நீங்கள் நினச்சி ஈடுபட்டிருக்கும்போது நல்ல சுபமான முடிவுகள், திருமணம் வாய்ப்பு நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும்.
ஒருவேளை உங்கள் மனைவி குழந்தை பேர் காலமாக இருந்தால் அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறீங்க, நல்லபடியாக ஹெல்த்தி சைல்டு நல்லபடியாக பிறக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் ஒரு ஈவெண்ட்ஃபுல் வீக்கு, மறக்க முடியாத நல்ல நிகழ்வுகளை கொண்ட வாரமாக அமைகிறது. மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் செயல்பாடுகளில் எந்த குறைவும் இல்லை, சிறப்பான செயல்பாடு. உங்களை பற்றி யாராவது குறை சொன்னாங்கன்னா அவங்க வயிற்றெரிச்சல், புகைச்சல் இதனால தான் குறை சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் குற்றம் குறை காணவே முடியாது. அவ்வளோ சிறப்பான ஒரு செயல்பாடு உங்கள்கிட்டேருந்து வெளிப்படுறது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஜேர்னலிசம், அப்புறம் இந்த திரைப்படத்துறை, இந்த மாதிரியான கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு அற்புதமான காலம். சில நல்ல அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும், உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல தன வரவு கூடுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுகிறது. பெரியவர்களுடைய ஆசையும் கிடைக்கும். சில நேரங்களில் இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது மன நிம்மதியை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது. வேலையில் கொஞ்சம் பளு அதிகம்தான். ஆனால் வேலையில் பளு இருந்தாலும் அது மன நிறைவை தருவதாக அமைகிறது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த வாரம் பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குறை இருக்கும். நான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செய்கிறேன், ஆனால் சில பேர் உட்காந்து முட்டுக்கட்டை போட்டுருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். இது எப்படி இதை தமாஷா சொன்னால், வேலை செய்வது அப்படிங்கிறது நம்ம கடமை, நம்ம வேலை செய்கிறோம். முட்டுக்கட்டை போடுவதற்குன்னே ஒருத்தன் பிறந்திருக்கான், அவன் வேலையை அவன் செய்கிறான்னு நினச்சிங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது. மற்றபடி முன்னேற்றமான வாரம். முட்டுக்கட்டை போடட்டும். அவர்களுக்கான ஒரு சரியான விடை கூடிய விரைவில் அவர்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாள்லாம் இல்லை, கூடிய விரைவிலே அவங்களுக்கு அது ஏற்பட போகிறது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கர்மமே கண்ணாயினார்னு சொல்கிற மாதிரி உங்கள் வேலையை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு போங்க. அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழில் சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னு. செய்கிற தொழிலில் பர்ஃபெக்ஷன் மட்டும் இல்லை, ஹை ஸ்பீடில் பண்ணுவீங்க. ஏன் 10ஆம் வீட்டில் செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்கிறார், அதுதான் அதோடைய அர்த்தம். ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடு. இவருக்கு நிகர் இவர்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திறமையான ஒரு செயல்பாடு உங்கள்கிட்ட வெளிப்படக்கூடிய ஒரு காலம். நல்ல பெயர் உண்டு. உங்களுடைய வாக்கில் பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வாக்கு. முக்கியமான காரணம், வாக்கு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார் புதனோடு சேர்ந்து. கேட்கவே வேண்டாம். சொல்லுவாங்க, எந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதாவது வைரத்தை அழகாக கட் பண்ணால் அதை எப்படி நீங்கள் அந்த வைரத்தை பார்த்தாலுமே அது அழகாக தான் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். வைரத்தில் சிறப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, 360 டிகிரி அது ரிஃப்ளெக்ட் பண்ணுமா ஆப்ஜெக்ட்ஸு. அது மாதிரி ஒரு தன்மை அதோடைய கட்டிங்னால் வரும். அதுபோல் ஒரு தன்மையை உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. அதனால் இது சிறப்பான காலம், வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம். நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள் அப்படின்றத பொறுத்து உங்களுடைய வெற்றி, உங்களுடைய புகழ் எல்லாம் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் சில நேரங்களில் மனசில் ஒரு தைரிய குறைவு ஒன்று வரும். இது பண்ணினா அதை பற்றி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, தைரியமாக செயல்படுங்க. ஒரு குறைவும் இல்லை, அடித்தா அடித்தது. இப்போது சொல்லுவாங்க, இன்னும் 2 பால் இருக்க, ஒரு 6 அடிச்சா தான் முடியும். என்ன பண்ணுவோம், கம் வாட்மே, எப்படியும் தோற்று போயிடுவோம், இல்லைன்னா 6 அடிச்சா வின்னு. இப்போ என்ன பண்ணுவீங்க, தைரியமாக ஏறி ஒரு அடி அடிப்பான் அந்த பேட்ஸ்மேன். அதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தும்போது தைரியமாக இறங்கி நீங்கள் ஆடும்போது மிகப்பெரிய வெற்றிகளை அடைவதற்கான ஒரு
சூழல்னு கூட சொல்ல, கேரண்டி இருக்குது உங்களுக்கு, தைரியமாக செயல்பட வேண்டும். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தடை. ஆனால் உங்கள் மனோநிலை எப்படி இருக்கும்னா, தடைகள் இல்லாத வாழ்க்கை என்னையா வாழ்க்கை, எப்படிப்பட்ட தடை வந்தாலும் சரி அதை நான் உடைப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு பாசிட்டிவாக மாறிடும் தாட்டு. அதுதான் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸு. எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை எப்படி உடைப்பது, இதிலிருந்து நான் எப்படி வெளி வருவது அப்படிங்கிறதுல உங்களுடைய அந்த போக்கு வியப்பளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். அவ்வளோ சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க இந்த காலகட்டத்தில். ஆனால் அஷ்டமத்தில் இருக்கிற சனி என்ன சும்மாப்பட்டவர், அவர் என்ன தான் நீங்கள் திறமையாக பண்ணாலும் அவர் ஒரு சைடில் பிரேக் அமைக்கின்னு தான் இருப்பார். ஸோ அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆனால் இதில் என்ன பாசிட்டிவாக நினைக்கணும்னா, இந்த அப்ரோச் இல்லைன்னா ரொம்ப தொஞ்சு போயிடுவோம், நம்மால் இனி ஒன்றும் ஆகாது அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை, தடையை வெல்வேன் அப்படிங்கிற வேகம். சிறு பிரயாணங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும். அந்த பிரயாண அனுபவங்கள் இனிமையானவை, சந்தோஷத்தை தரக்கூடியவை, வெற்றியை தரக்கூடியவை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் இது ஒரு நல்ல வாரமாக அமையும். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான புதன் 9ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு தான். ஆனால் 10ஆம் இடத்துக்கு போவது அதனிலும் சிறப்பு. அப்போது உங்கள் ராசிநாதன் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் எண்ண ஓட்டங்கள் சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம். இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், புதன் அதாவது அறிவு அப்படிங்கிறது ஒரு விஷயம், அறிவுங்கிறது ஒரு விஷயம். இப்போ குரு அப்படின்ற ஒரு பிளானட்டு எதை பற்றி பேசுறதுன்னா, பரந்த அறிவு, ஞானம். புதன் எதை பற்றி தெரியுமா பேசுகிறாரு, எனக்கு என்ன வேணும் அதை பற்றி புதன் பேசுவார். எல்லாம் இருக்கட்டும்பா, இது எப்படின்னா லா படிச்சிருப்பாங்க, லாயர், அவருக்கு பல விஷயங்கள் தெரியும். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் அவர் வின் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன வேணும், என்ன மாதிரி ஆர்கியூ பண்ணணும், எந்த பாயிண்ட்டை பிடிக்கணும், அது அதர்மத்துக்கு நீங்கள் துணை போனாலும் அந்த அதர்மத்துக்கு வின் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணுமில்ல, அதை ஜஸ்டிஃபை பண்ணுறேன். அது போன்ற செயல்பாடே உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில். அப்போ உங்களுடைய ஸ்மார்ட்னஸ், உங்களுடைய ஒரு ஷூட் அப்ரோச், இதெல்லாம் பெரிய வெற்றியை தரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் சரியான சாய்ஸ் எடுப்பாங்க. அவங்க டிசைட் பண்ணுறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள யாராவது காப்பி அடித்து ஃபாலோ பண்ணுறவனுக்குமே நல்லது செய்யும். ஏன்னா உங்களுடைய அந்த அறிவு கூர்மை பளிச்சிடக்கூடிய ஒரு காலம். இதில் என்ன தெரியறதுனா, நமக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை அடைவதற்கு நான் எத்தனிக்கிறேன், முயற்சிக்கிறேன். அதுதான் உங்கள் அப்ரோச்சு. அந்த அப்ரோச்சில் நீங்கள் எந்த மாங்காய் வேணும்னு நினச்சி அடிக்கிறீங்களோ அந்த மாங்காய் விழும். அப்படிப்பட்ட ஒரு காலம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்படின்னா ரம்மியமான காலம், சந்தோஷத்தை தரக்கூடிய காலம், தெய்வ அனுகூலங்கள் சிறந்து விளங்கும். 2 சிறந்த சுபர்கள் குரு சுக்கிரன் 9இல் இருக்கிறாங்க. அப்போது எதிர்பாராத நன்மைகள் வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். அந்த தெய்வமே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும்னு வரிஞ்சு கட்டிட்டு வேலை செய்யும்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் அதை ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஞானமும் புத்தியும் வேண்டும். அதுதான் முக்கியம். இப்போது நமக்கு முன்னாடி ஒருத்தர் பெரிய நன்மையை உனக்கு செய்கிறேன்னா நிற்கிறாரு, அவர் யாருன்னே தெரியாமல் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். சும்மா இருந்தாலே எல்லாம் நடக்கும்னு சொல்லலாம். சிம்பிளாக சொன்னால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், அதிர்ஷ்டங்கள் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள் சிறப்பாக இருக்கும். சில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உண்டாகும்.
பெரியவர்களுடைய ஆசி என்பது கிட்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரையில் அது ரொம்ப சந்தோஷத்தை, மனதுக்கு நிம்மதி, சந்தோஷம் அனைத்தையும் நிறைத்து தரக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. அப்போது நான் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், தாராளமாக செய்யுங்க. இல்லையா நான் ஒரு கார் வாங்குகிறேன், பைக் வாங்குகிறேன், வாங்குங்க. எல்லாத்துக்குமே அனைத்துக்கும் உகந்தபடி ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இது அமைகிறது. ஏன்னா அபூர்வத்திலும் அபூர்வம் இந்த 2 சுபர்களும் சேர்ந்து பயணிப்பது, அது இந்த வாரத்தில் இருக்குது. நல்ல வாரம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கீ என்னென்னா, உங்கள் தலை, அதாவது உங்கள் மனம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் உறுதியாக நம்பினா நல்லா தான் இருப்பீங்க. எனக்கு ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான கவலைகள், ஏகப்பட்ட எதிரிகள் நினச்சிங்கன்னா அது இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தரும். அது இல்லை, ஆனால் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் தரும். அப்போ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய கவலைகளோ பிரச்சனைகளோ அதுக்கு மருந்து என்பது நீங்கள் தான். உங்கள் எண்ண ஓட்டம்தான். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எண்ண ஓட்டத்தில் பல விஷயங்கள் இருக்குது. சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு நடக்காது, சான்ஸே கிடையாது அப்படிமா. எப்படி சொல்கிற அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வைங்க, ஒரு பெரியவர். எனக்கு தெரியும்ப்பா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. ரைட், ஐ எக்ரி. ஆனால் இப்போ எப்படி நீ அது மாதிரி சொல்கிற, நடந்துருத்தா அப்படி அப்படின்னு அவர் குறுக்கேள்வி கேட்குறான்னு வைங்க உங்களை. எனக்கு அப்போவும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு தெரியும், எனக்கு ஒன்றும் சரியாக நடக்காதுன்னு எனக்கு தெரியும் வைங்க. ஆனால் நடக்காமல் போகும். அது அப்போது அந்த பெரியவர் உங்களுக்கு என்ன சொல்லுவார்னா, எதையுமே நீ தீர்மானிக்காது, நடப்பது நடக்கட்டும்னு விடு, உன்னுடைய பெஸ்ட் ஆஃப் த எஃபோர்ட்ஸை கொடு அப்படின்னு. கிட்டத்தட்ட அதைத்தான் நான் இப்போ சொல்ல வரேன். உங்களை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியும் என்ன அவுட்கம் வருதுங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு மண்டை காஞ்சி இதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன நடக்கிறதோ நடக்கட்டும்னு போங்க. நல்லதே நடக்கும், வெற்றியே கிடைக்கும். அதுதான் இந்த வாரம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தொழிலில் திறம்பட செயல்படுவீர்கள். உங்கள் திறமை அங்கீகாரம் பெறும், பாராட்ட பெறும். முக்கியமாக என்னென்னா, அறிவுபூர்வமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட், அப்புறம் பேங்கிங், ஃபினான்ஷியல் செக்டர், அதுக்கப்புறம் டீச்சிங், இந்த மாதிரியான கரியர்லாம் இருக்கலாம். இந்த மாதிரியான கரியரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப திறமையான ஒரு செயல்பாடுகள் வெளிப்படும். நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸஸும் சரி, உங்களுடைய மூவ்ஸும் சரி, ஒரு படிப்பினையாக மற்றவர்களுக்கு அமையும். அவ்வளோ சிறப்பாக, அவ்வளோ கிளாரிட்டியாக, அவ்வளோ நல்லா உங்களால் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. பெருசாக ஒன்றும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய விஷயம் நடக்காட்டால் கூட உங்களால் மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய காலம். அதனால் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடிய ஒரு காலம்தான். இந்த வார இறுதியில் கொஞ்சம் ஹெல்த்து சம்மந்தமாக ஏதாவது சிறு தொல்லைகள்லாம் வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த வாரம் ஒரு ஸ்மூத் வீக், ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, சாதாரணமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமையப்போகிறது. மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு தீர்மானம், எல்லாத்துக்கும் மேலே கடின உழைப்பு, இது எல்லாம் ஒருங்கே அமையப்பெற்று தான் இந்த வாரத்துடைய தொடக்கத்துலேருந்து இருக்குது. இந்த வாரம் செல்ல செல்ல நன்மைகள் அதிகம். திரைப்படத்துறை, இந்த டெலிவிஷன் இதெல்லாம் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த மார்க்கெட்டிங், இந்த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கிறவங்க, இந்த இம்போர்ட்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டமாக அமையும். உங்கள் தொழிலில் எதிர்பாராத ஒரு புது கான்டாக்ட்ஸ், புது ஆர்டர்ஸு, இதெல்லாம் வரும். அப்போது வருங்காலத்தில் நமக்கு அமையக்கூடிய உயர்வுக்கு
இது ஒரு அடிப்படை தன்மையாக அடிப்படை அமைத்து தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இது அமையும் உங்களுக்கு. நீங்கள் செய்யக்கூடியது எப்படின்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் ஃபார் த ஃப்யூச்சர், அந்த மாதிரியான ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது இந்த வாரம். உழைப்பு உடனடியாக எனக்கு பலன் தராட்டாலும் எனக்கு நிச்சயமான பலனை தரக்கூடிய அளவில் இந்த வாரம் சிறந்து விளங்கவும் உங்களை பொறுத்தவரையில். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வார தொடக்கம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவல்ஸ் எல்லாம் வரலாம். ஏதாவது ஒரு சின்ன ட்ராவல்ஸு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த ட்ராவலுக்கு என்ன மாதிரியான பர்பஸ் சொல்லலாம்? ஒருவேளை நீங்கள் எதாவது வேண்டுதல், கோவில் இது மாதிரி இருக்கலாம். இல்லை சில நேரங்களில் திருமணம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் இருக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடக்கத்தில் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்தவரையில் இந்த வாரம் செல்ல செல்ல மிக நல்ல பலன்களை கண்டிப்பாக நீங்கள் எதிர்நோக்கலாம். 5ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் 5ல் இருக்காங்க. 29ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா 3 சுபர்கள் சேர்றாங்க. அதான் புதன், சுக்கிரன், குரு. இது மிக சிறந்த ஒரு காம்பினேஷன். திரிகோணஸ்தானங்களில் 3 சுபர்கள் சேர்ந்தால் நிச்சயமாக சுபமான நல்ல காரியங்கள் உங்களுக்கு நிகழும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப முடியும், ஏற்படும். ஆனால் இது தொடர்ந்து இந்த வாரம் மட்டும் இல்லை, அடுத்த வாரமும் அதோடைய கண்டினியூட்டி இருக்குது. ஏன்னா இது 3ம் கிட்டத்தட்ட ஒரு ஆனால் குரு பிரிஞ்சு போகிறார். அஃப்கோர்ஸ் 1ஆம் தேதி குரு பயிற்சி. ஆனால் அது வரைக்கும் இந்த ஒரு 3-4 நாளைக்கு இருக்குது. ஆனால் மிக சிறந்த பலன்களை பற்றி பேசுகிறது. அதனால் சில முக்கியமான அதை சொல்லுவாங்க ஒரு பிரைட் பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரைட் பிகினிங் ஏதோ ஒன்று ஸ்பார்க் ஆகலாம், ட்ரிகர் ஆகலாம் இந்த வாரத்தில். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத சில நிகழ்வுகளை கொண்ட வாரம். அது சில பேருக்கு திருமணம் போன்ற விஷயமா இருக்கும். சில பேருக்கு ஒய்ஃப் சொல்லுவா நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள், ஒரு சந்தோஷத்தை, அதாவது என்ன சொல்லலாம், நாள்பட நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷ நிகழ்வுகள் நிகழக்கூடிய ஒரு வாரமாக இது உங்களுக்கு அமையும். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் என்ன வேணால் பிரச்சனை இருக்கட்டும், எனக்கு நடக்க வேண்டிய சில விஷயங்கள் நான் நடத்திப்பேன். கொஞ்சம் பேங்க்கில் லோன் இருக்குது, ப்ரெஷர்லாம் இருக்குது, நான் புது கார் வாங்க போகிறேன். அது மாதிரி என்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினச்சி ஒரு காரியத்தை செய்கிறேன். அப்படி செய்கிறத நான் நிகழ்த்தியே தீருவேன். அப்போ ஏற்கனவே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், என்றைக்கு பிரச்சனை இல்லை. அது சொல்லுவாங்க, சில பேர்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாமா, எப்போ லைஃப்பில் செட்டில் ஆகுது? அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்கட்டே, அலை ஓஞ்சு நீ கடலில் போய் நீராட முடியாது. அலை என்பது அடித்து கொண்டே தான் இருக்கும், அதில் தான் போய் நீராடணும். அலையெல்லாம் நிற்கட்டும், நான் இறங்கினேன் குளத்தில் தான் நீ இறங்கணும், சீல போய் நீராட முடியாது. அதுதான் லைஃபு. அப்போது அந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு எது எனக்கு எப்பொழுது நடக்க வேண்டுமோ அதை நான் நடத்தி கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக ஏற்படும். அதுக்கான சூழல்கள் ஏற்படும், அதை நடத்தியும் காட்டுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? நிறைய தொல்லைகள் சுற்றி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வசந்தமும் இருக்கிறது என் வாழ்வில். அது போன்ற ஒரு வித்தியாசமான ஒரு தன்மையை காண்பிக்கக்கூடிய வாரமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில்
3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.